Hello guys, welcome back to my channel Chennai Replacement. Channel புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ நான் ரெகுலராக போஸ்ட் பண்ணுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காட்டும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வண்டி ஓட்டுறோம் அப்படின்றது பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது என்ன வண்டின்ட்டு தெரியாது உங்களுக்காக சொல்கிறேன். இந்த வண்டி பார்த்திங்கன்னா Yamaha FZ-X. ஸோ இப்போ ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்கிற ரோடுக்கு தான் கொண்டு வந்துட்டோம். ஆக்சுவலாக இந்த வண்டி நான் ஓட்டிகிட்டு தான் வந்துட்டுருக்கேன் எவ்வளோ நேரம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த வண்டியோட ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாடலாம் டேக்கிள் பண்ணிட்டு அதிலேருந்து கண்டினியூ பண்ணலாம். வண்டியோட சீட்டிங் கம்ஃபர்ட்லேருந்து ஆரம்பிப்போம். சீட்டிங் கம்ஃபர்ட் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. சீட் வந்து ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காங்க, ரொம்ப குஷன் ரொம்பவே நல்லா இருக்குது. ரெண்டாவது வந்து ஃபுட் பேக்ஸ் வந்து ரொம்ப ஃபார்வர்ட் செட்டாக கொடுத்துருக்காங்க. எப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம க்ரூசர் பைக்ஸில் இருக்கிற மாதிரி இது ரிலாக்ஸிங்காக இருக்குது உட்கார்றதுக்கு. செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சஸ்பென்ஷன் செட்டப் வந்து ஸ்லைட்டாக வந்து ஸ்டிஃபாக தான் கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு ஸ்டிஃபாக கிடையாது. எனிவே அதர் தட் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார் வந்து ரொம்பவே ப்ராடாக கொடுத்துருக்காங்க, ரொம்ப வெயிட்டாக கொடுத்துருக்காங்க. அதனால் வண்டி வந்து டேர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது தான் இன்னொரு மெயினான பாயிண்ட்டை சொல்லணும். டேர்னிங் ஆங்கிளில் வந்து வண்டியில் வந்து கம்மி பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட இன்ஜின், இந்த வண்டியோட சாசி இது எல்லாமே FZ-லேருந்து அப்படியே போர பண்ணது. இப்போ கரண்ட்டாக போகிற FZ-S மாடல்லேருந்து. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட டைனாமிக் சேமாக தான் இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. பட் டேர்னிங் ஆங்கிள் லைட்டாக வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. நமக்கு அதனால் வந்து டேர்னிங் ரேடியஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகுது. கரண்ட்டாக போகிற FZ மாடலோட கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து 0.2 bhp பவர் வந்து லெஸ்ஸாக இருக்குது. அந்த 0.2 bhp பவர் வந்து உங்களுக்கு லெஸ்ஸாக இருக்கிறது தெரியுதா ஓட்டுறப்ப அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக தெரியல அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து இது பெர்ஃபார்மன்ஸ் வெஹிக்கிள் கிடையாது. மோர் ஓவர் வந்து ஒரு எவ்ரிடே கம்யூட்டர் பைக். எவ்ரிடே கம்யூட்டர் பைக்கில் நமக்கு பெர்ஃபார்மன்ஸ்ன்ற ஒன்று பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியவே தெரியாது கம்மியாக இருந்தாலும். பட் எவ்ரிடே யூசேஜுக்கு இந்த வண்டி நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா எவ்ரிடே யூசேஜுக்கு உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். எனஃப் பவர் இதில் இருக்குது, எனஃப் கிரண்ட் இருக்குது. ஸோ இப்போ நான் ட்ரைவ் பண்ணேன் அப்படின்னா வண்டி சூப்பராக போகுது ஓட்டுறப்பே. ஆக்சுவலாக இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் சவுண்ட் ரொம்பவே நல்லா இருக்குதுன்னு சொல்லுவேன். ஸோ அவ்வளோலாம் மோசம் கிடையாது. இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் சவுண்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது, கேட்குறதுக்கு ஒரு பேசிக் சவுண்டாக இருக்குது. ஸோ வண்டி ஓட்டுறப்பே ரொம்ப நல்ல ஃபீலாக இருக்குது இது ஓட்டுறதுக்கு. அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா FZ-150 ஓட்டினவங்க எல்லாருக்குமே தெரியும். FZ-யோட ரிஃபைன்மெண்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். Yamahaவோட இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். FZ-யோட ரிஃபைன்மெண்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த வண்டியோட வைப்ரேஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே மினிமலாக தான் இருக்குது, அவ்வளோ நிறையவே இல்லை. ஸோ ஓட்டுறதுக்கு நமக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ஆக்சுவலாக வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் LCD யூஸ் பண்ணுறாங்க. என் பைக்கில் CBR 300 இருக்க மாதிரியே தான் நெகட்டிவ் LCD இதுலேயும் இருக்குது. ஸோ நெகட்டிவ் LCD எனக்கு அதில் விசிபிலிட்டி என்ன இருக்கோ அதே விசிபிலிட்டி தான் இங்கேயும் வருது. இந்த ஸ்பீடோமீட்டர் கன்சோலில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸ்பீடோமீட்டரில் காட்டுற டேட்டா கம்மி, பட் இதுலேருந்து வர ப்ளூடூத் கனெக்ஷனில் வர டீட்டெயில்ஸ் நிறைய இருக்குது. அது என்னன்னு சொல்லி நான் வாக் அரவுண்டில் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்பீடோமீட்டர் கன்சோலோட விசிபிலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் இங்கே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் 12 volt பவர் அவுட்லெட்டு. 12 volt பவர் அவுட்லெட் எங்கே நம்ம பார்த்துருப்போம், நம்ம காரில் பார்த்துருப்போம். ஸோ அந்த சார்ஜர் ஒன்று வாங்கி இதில் சொருவிட்டு இது வழியாக நம்ம டிவைசஸ் எல்லாமே இந்த வெஹிக்கிளில் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அதான் பார்த்தீங்கன்னா இந்த மிரரோட விசிபிலிட்டி. இந்த மிரரோட விசிபிலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. பின்னாடி என்ன வருதுன்றது ரொம்ப தூரத்தில் இருக்கிறது இங்கே கிளியராக கிடையாது. அண்ட் ரொம்ப வைடாக இருக்கிறதுனால ரொம்ப கிளியராக தெரியுது பின்னாடி இருக்கிற ரோடு. கிளச் வந்து ரொம்பவே லைட்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஃபிங்கரில் கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நமக்கு சிங்கிள் சேனல் ABS வருது. ஸோ சிங்கிள் சேனல் ABS வந்து உங்களுக்கே தெரியும், ஃப்ரண்ட்டில் ABS இருக்கும், பின்னாடி ABS இருக்காது. ஸோ மோர் ஓவர் இந்த வண்டியோட பிரேக்கிங் ஃபீல் அண்ட் பைட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 60 போயிட்டுருக்கேன். இப்போ த்ராட்டில் விட்டாச்சு. ஸோ பிரேக்கிங் ஃபீல் அண்ட் பைட் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஈவன் இந்த ரோட்டில் ஒரே மண்ணெலாம் இருக்குது. இதில் நிறுத்தும் போதே எனக்கு வந்து வண்டி ரொம்ப நல்லா ஸ்மூத்தாக நிற்கிது. அது பாதி கிரெடிட்ஸ் வந்து எதுக்கு போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டயர்ஸுக்கு தான். இந்த டயர்ஸ் வந்து டூவல் ஸ்போர்ட் டயர் கொடுத்துருக்காங்க இதில். ஸோ அதனால் வந்து நமக்கு ஆஃப் ரோட் கிரிப் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அதுக்காக இந்த வண்டியை டோட்டல் ஆஃப் ரோடு கொண்டு போய் ஓட்டலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டோட்டல் ஆஃப் ரோடு கண்டிப்பாக நான் அதை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இது என்ன தான் ஸ்க்ராம்பிளர் மாதிரி இருந்தாலும் இது ஸ்க்ராம்பிளர் மாதிரி இருக்க ஒரு சிட்டி கம்யூட்டர் தான். ஸோ டோட்டல் ஆஃப் ரோட் கொண்டு போனீங்க அப்படின்னா வண்டி ஓட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். மோர் தென் தட் உங்களுக்கு வந்து கம்ஃபர்ட் கண்டிப்பாக டிராஸ்டிக்காக ரெடியூஸ் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து டாப் மோஸ்ட் கியரில் போயிட்டுருக்கேன். டாப் மோஸ்ட் கியரில் வந்து என்னால் எவ்வளோ கம்மியான ஸ்பீடில் க்ரூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மியான ஸ்பீடில் நான் இதில் க்ரூஸ் பண்ணலாம். ஏன்னா லோ அண்ட் கிரண்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. மிட்ரேஞ்ச் ஓரளவுக்கு இருக்குது. டாப் எண்ட் வந்து நம்ம அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது கம்ப்யூட்டர் பைக்ஸில். ஸோ வண்டியோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் தான் கைஸ். 10 லிட்டர் தானே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா வண்டியோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 43 km/லிட்டர். ஸோ எப்படி கனெக்ட் பண்ணிங்கனாலும் நீங்கள் ஒரு 400 km கிட்ட போயிடலாம். நீங்கள் ஃபுல்லாக ரிவ் பண்ணி போனாலே ஈகோ மோடில் ஓட்டினீங்கன்னா தாராளமாக 420 km வரைக்கும் கூட நீங்கள் போகலாம். அதுக்கான சான்சஸ் ரொம்பவே நிறைய இருக்குது. ஸோ ஓவராலாக இது ரொம்ப ஒரு நல்ல வெஹிக்கிள், நல்ல காம்போ தான் நான் சொல்லுவேன். வண்டியை பற்றி பேசிட்டு மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வண்டியை பற்றின ஒரு டீட்டெயிலான வாக் அரவுண்ட் ரிவ்யூ கொடுக்கவே இல்லை. ஸோ வாங்க வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு வண்டியை பற்றின எல்லா ஸ்பெக்ஸும் சொல்லிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். சவுண்ட் கேட்டிங்கனாலே நல்லாயிருக்கு.
ஸோ கைஸ் ஓவரால் லுக் பார்த்தீங்கன்னா வண்டியோட லுக் இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ரெட்ரோ கேஃபே ரேசர் மாதிரி இல்லாமல் ஒரு ஸ்க்ராம்லர் மாதிரி டிசைன் கொடுத்துருப்பாங்க. சேம் FZ-150யோட சாசி, சேம் FZ-150யோட இன்ஜின் தான். ஸ்ட்ரெயிட்டாகவே பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட டிசைன் வந்து நிறைய பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஸோ ரொம்ப கலாய்ச்சாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ரவுண்ட் LED DRL இருக்குது. சென்டரில் வந்து ஒரே ஒரு ப்ரொஜெக்டர் லைட் செட்டப் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் வந்து நம்ம எல்லா எம்மாக்காலையும் சேம் தான். நீங்கள் 900cc வாங்கினாலும் R1 வாங்கினாலும் உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர் தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஹெட்லைட் வந்து சின்னதாக தான் இருக்குது. ஆனால் இதோட இலுமினேஷன் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது கம்பேரிட்டிவ்லி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம ஃப்ரெண்டு. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டெலிஸ்கோபிக் 4 கொடுத்துருக்காங்க. 292mm டிஸ்க் பிளேட் கொடுத்துருக்காங்க. 4 பொசிஷன் பைப்ரேக் கேலிப்பர் இருக்குது இதில். அண்ட் டிவல் பர்பஸ் MRF டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த MRF டயர்ஸோட grip வந்து எனக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். MRF டயர்ஸோட grip வந்து நல்லா இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் இந்த வண்டியில். ஸோ இந்த வண்டி ப்ரொடியூஸ் பண்ணுற பவருக்கு இந்த grip ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த டேங்க் வந்து பார்க்குறதுக்கு தான் பெருசாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த டேங்க் வந்து FZ-யோட கம்மி. 3 லிட்டர் கெப்பாசிட்டி கம்மி. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் தான் இந்த டேங்கோட கெப்பாசிட்டி. நான் வண்டி ஓட்டுற பேர் சொல்லியிருப்பேன் 43 கிலோமீட்டர் மைலேஜ் தருது இந்த வண்டி அப்படின்ட்டு. ஸோ இந்த இன்ஜின் பார்த்திங்கன்னா நம்ம FZ-ல இருக்க சேம் இன்ஜின் தான். 149.9cc 2 valve ஏர் கூல்டு இன்ஜின் தான் யூஸ் பண்ணுறாங்க. இது எவ்வளோ பேர் ப்ரொடியூஸ் பண்ணது அப்படின்னு கேட்டிங்கன்னா 12.2 bhp and 13.3 Nm of torque ப்ரொடியூஸ் பண்ணுது. 0.2 bhp நம்ம கரண்ட்டாக போகிற FZ-யோட கம்மி இதில். அண்ட் இந்த இன்ஜினை வந்து ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸோட மேட் பண்ணியிருக்காங்க. இது டோட்டல் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா 165mm. அண்ட் இந்த வண்டியோட மொத்த வெயிட் பார்த்திங்கன்னா 139 kgs வருது. 165mm கிளியரன்ஸ் வந்து நம்ம சிட்டிக்கு போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சிட்டிக்கு ஓரளவுக்கு ஓகே தான். 165mm கிரவுண்ட் கிளியரன்ஸ்ன்றது அடியில் தட்டுப்படாது. ஆனால் ஆஃப் ரோட் கொண்டு போனோன்னா அந்த கிளியரன்ஸ் பத்தாது. நான் ரியர்லேயே டிஸ்க் தான் கொடுத்துருக்காங்க. நான் ரியரில் ABS கிடையாது. ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் ABS. இங்கே 2 பொசிஷன் கேலிப்பர் கொடுத்துருக்காங்க. நிசின் கேலிப்பர் இருக்குது இதில். அண்ட் இந்த சைஸ் பார்த்திங்கன்னா 282mm டிஸ்க் சைஸ் இதில் இருக்குது. அது பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம நார்மல் FZ-ல வர எக்ஸாஸ்ட் மாதிரி இல்லை. ஸோ இந்த எக்ஸாஸ்ட்லேருந்து வர சவுண்ட் ரொம்பவே நல்லா இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ வாங்க நான் வண்டி ஆன் பண்ணி காட்டுறேன், நீங்களே கேளுங்க. சீரியஸாக இந்த வண்டியோட சவுண்ட் ரொம்பவே நல்லா இருக்குது, நீங்களே கேளுங்க. ரொம்பவே பேஸியாக இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது கேட்குறதுக்கு. அது பார்த்திங்கன்னா இந்த சீட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ராடாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த சீட் கவர் வந்து நம்ம ஃப்ரெண்டு மாற்றிருக்காங்க இதில். ஸோ இந்த சீட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ராடாக இருக்குது. அண்ட் ஓட்டுறதுக்கும் இதில் உட்காந்து ஓட்டுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. பில்லியனோட கம்ஃபர்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரியரில் ஒரு சிங்கிள் LED டெயில் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் நிறையவே இருக்குது. சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க இதில். ரிமைனிங் இருக்க எல்லா ஃபீச்சர்ஸுமே இதோட கிளஸ்டரில் தான் இருக்குது. ஸோ வாங்க வண்டியில் உட்காந்துட்டு இந்த கிளஸ்டரை பற்றி பேசுவோம். ஸோ கைஸ் இந்த வண்டியோட சீட் ஹைட் பார்த்திங்கன்னா 810mm சீட் ஹைட்டு கீழே இருந்து. ஸோ சீட் ரொம்ப ப்ராடாக இருக்குது. அதனால் கால் நம்ம இப்படி அகட்டி வைக்கிற மாதிரி தான் இருக்குது. அது பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட கீ இது தான். எதுக்கு இங்கே மாட்டிட்டு இப்படி ஆன் பண்ணோம் அப்படின்னா வண்டியோட கிளஸ்டர் ஃபுல்லாக ஆன் ஆகும். ஸோ வண்டியோட கிளஸ்டர் பற்றி சொல்கிறது முன்னாடி வண்டியோட ஹேண்டில் பார் பற்றி சொல்லலாம். ஆல்ரெடி வைடாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதில் பார்த்திங்கன்னா சுவிட்ச் கியர் ரொம்ப பேசிக்கான சுவிட்ச் கியர் தான். ஹை பீம், லோ பீம், அதுக்கப்புறம் சைட் ஆன் ஆஃப், இண்டிகேட்டர் சாரன், அதுக்கப்புறம் இக்னிஷன் சுவிட்ச், அதுக்கப்புறம் செல்சார் சுவிட்ச். அதனால் பார்த்திங்கன்னா கிளஸ்டர் ஒரு நெகட்டிவ் LCD டிஸ்பிளே. அது கீழே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சார்ஜ் போடுறதுக்கு ஒரு சார்ஜ் அவுட்லெட் 12 volt அவுட்லெட் கொடுத்துருக்காங்க காரில் கொடுக்குற மாதிரி. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா கியர் இண்டிகேட்டர், இங்கே எல்லா டெல்டெல் லைட்ஸும் வந்துடும். ABS வந்து சிங்கிள் சேனல் ABS தான், அது ஆனில் இருக்கா இல்லைன்னு சொல்லி இங்கே காமிக்கும். இங்கே பார்த்திங்கன்னா டேக்கோமீட்டர், இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஓடோ, இங்கே பார்த்திங்கன்னா ஸ்பீடோமீட்டர், இங்கே வந்து பெட்ரோல். ஸோ இந்த ஓடோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரிப் 1 ட்ரிப் 2 அது தவிர டைமும் காட்டுது. அது தவிர ப்ளூடூத் கனெக்டிவிட்டி காட்டுது. இப்போ நம்ம ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்க வெஹிக்கல் வாங்கணும் அப்படின்னா நமக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டியில் என்னெல்லாம் வரும்னா அந்த ஆப்பில் இருக்க எல்லா ஃபீச்சர்ஸுமே நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த ஆப்பில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்சர் பேக், ரைடிங் ஹிஸ்ட்ரி, அப்புறம் பார்க்கிங், அதுக்கப்புறம் வந்து அசாட் அப்படின்னு சொல்லி 4-5 ஆப்ஷன்ஸ் அதில் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம வண்டியோட கம்யூனிகேட் பண்ணலாம். எங்கே இருக்குன்னு லொக்கேஷன் கண்டுபிடிக்கலாம், எங்கே கடைசியாக பார்க் பண்ணுன்றது கண்டுபிடிக்கலாம். சப்போஸ் தொலைஞ்சு போச்சு இல்லை அசாட் அப்படின்னா நமக்கு வந்து உடனே நோட்டிஃபிகேஷன்ஸும் வரும். ஸோ அது வந்து FZ-யோட அந்த ஆப் வச்சு தான் நம்ம அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ பேசிக்கலி இந்த வண்டியை பற்றின எல்லா கவரேஜும் கொடுத்தாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க ஒரு ரோடு கொண்டு போய்ட்டு வீடியோவை முடிச்சிடுவோம். ஆக்சுவலாக வந்து நான் வெயிட் பண்ண பைக் வேறு ஒரு பைக், அவங்க லான்ச் பண்ண பைக் வேறு ஒரு பைக். அது என்ன பைக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். FZ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஸ்கூல் படிக்கும்போது லான்ச் பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்குமே இந்த வண்டி மேலே செம்ம கிரேஸ் இருந்துச்சு. இந்த வண்டிக்கு வந்து நிறைய ரிஃப்ரெஷர்ஸ் கொடுத்தாங்க, நிறைய சேஞ்சஸ் கொடுத்தாங்க. ஸோ அப்படி மெனி ரிஃப்ரெஷர்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க லான்ச் பண்ண ஒரு வண்டி தான் வந்து R15 V3. ஆக்சுவலாக அந்த பிளாட்ஃபார்மில் MT வந்ததுக்கப்புறம் XSR வரும்னு சொல்லி நான் மட்டும் இல்லாமல் நம்ம கோஹோஸ்ட்டும் சேர்ந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் கடைசியில் வந்து ரொம்ப நல்லா செஞ்சுட்டாங்க. ஆக்சுவலாக வந்து XSR வரவே இல்லை கடைசி வரைக்கும். XSRக்கு பதிலாக லான்ச் பண்ண ஒரு மாடல் தான் பார்த்திங்கன்னா இந்த FZ-X நியோ கேஃபே ரேசர் மாடல். ஓகேங்களா? ஸோ இது ஆக்சுவலாக ஒரு பார்ட் ஸ்க்ராம்ப்ளர், பார்ட் வந்து கம்ப்யூட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஸ்க்ராம்ப்ளரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஸ்க்ராம்ப்ளர் கிடையாது. ஸ்க்ராம்ப்ளர்னால் என்னன்னு சொல்லி நான் ஆல்ரெடி அஸ்குவார்னா வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், நாங்கள் லிங்க் பண்ணுறது தாராளமாக போய் பாருங்கள். ஸோ கம்மிங் டு த ரியல் கொஸ்டின்,
இது உண்மையிலே ஒரு பெட்டர் பைக்கா இல்லைனா வந்து ஒரு லோ பட்ஜெட்டாக XSR-ஆ அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கண்டிப்பாக ஒரு லோ பட்ஜெட் XSR கிடையாது. XSR-ஓட ரீப்ளேஸ்மெண்ட் வந்து எதுவுமே கிடையாது. இது ஆக்சுவலாக FZ-யோட ஒரு அடுத்த வேர்ஷன் நான் சொல்லுவேன். இது வந்து FZ-யோட ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது, FZ-யோட ஒரு ஒன் ஆஃப் தி அப்டேட் நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெஹிக்கிள் பிடிக்கும். ஸோ எனக்கு பர்சனலாக வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஹெட்லைட்ஸ் வச்ச ஒரு ஸ்க்ராம்லர் வெர்ஷனில் இருக்க வெஹிக்கிள் தான் பிடிக்கும். அதனால தான் நான் ஒரு Honda CB300 வச்சுருக்கேன். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வெஹிக்கிள் பிடிக்கும் கேஃபே ரேசர் மாடலில் இல்லை ஸ்க்ராம்லர் மாடலில் அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்பவே நல்ல ஆப்ஷன். அப்படி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக FZ சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வண்டி வந்து நம்ம பையர் எவ்வளோ காசு கொடுத்து வாங்கினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 1,49,000 கொடுத்து வாங்கியிருக்காங்க இந்த வண்டியை. ஸோ வாங்கி அவர் பார்த்தீங்கன்னா 1267 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டார். ஸோ இது வரைக்கும் அவர் கொடுத்தது எல்லாமே பாசிட்டிவ் கமெண்ட்ஸாக தான் இருக்குது. எனக்கு டிஃப்ரெண்ட் லுக்கில் ஒரு பைக் வேணும், கொஞ்சம் கம்ஃபர்ட்டாகவும் இருக்கணும் அப்படின்றவங்களுக்கு இது ரொம்பவே நல்ல ஆப்ஷன். XSR வேணும்ன்ட்டு வெயிட் பண்ணவங்களுக்கு இது ரொம்ப பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான் எனக்கு தெரியும். ஏன்னா நானும் அதுக்கு வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் FZ வாங்குறவங்களுக்கு கம்ப்யூட்டர் வெர்ஷனில் போகிறதுக்கு இது ரொம்பவே ஒரு நல்ல ரிஃப்ரெஷ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இது வழியாக நிறைய டேட்டா தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் தாராளமாக நீங்கள் கமெண்ட்டில் போடலாம். அது தவிர எனக்கு இன்ஸ்டாலையும் வந்து நீங்கள் கொஸ்டின்ஸ் இருந்தால் கேட்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேங்க. Until then, take care, bye, peace out.